ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அவெஞ்சர்ஸ் டாக்டர் டூம்ஸோட ட்ரெய்லர் பற்றி பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். காய்ஸ், பிஃபோர் என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். மெயினாக அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஃபீல்டில் ஷோ ஆகும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வந்து ட்ரெய்லர் பற்றி நம்ம பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் இது ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டூம் பார்த்தீங்கன்னா மாசான ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு. ப்ளஸ் நம்ம தார் வந்து ஃபைட் பண்ண போகும்போது அவரோட அந்த ஸ்டார்ம் பிரேக்கர் வந்து வச்சு அடிக்கலான்னு போவார். பார்த்தீங்கன்னா அவர் டூம் வந்து அவர் 2 விரல வச்சு சும்மா தட்டி விட்டுட்டு நம்ம தாரை வந்து செம்மையாக ஈஸியாக மொக்க பண்ணிடுவார். ஸோ வந்து ஐ திங்க் டூம் ஸ்டேக்கான ஹைப் வந்து எவ்ரிடே ஹை ஆகிட்டே போகுது காய்ஸ். இந்த மார்வல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அப்டேட்டாக கொடுத்து நம்மளை ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்கான். கண்டிப்பாக வந்து பெரிய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவெஞ்சர்ஸ் டூம் ஸ்டேல. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ட்ரெய்லரை பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் நம்ம என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காய்ஸ். லெட்ஸ் கோ டு டுடே வீடியோ காய்ஸ். காய்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். காய்ஸ், இந்த படம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம டூம்ஸோட என்ட்ரி தான். நம்ம டூம் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ், நம்ம லோக்கி வந்து மல்டிவர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ மல்டிவர்ஸ் கிக் ஸ்டார்ட் ஆனதுலேயே நம்ம டூமோட என்ட்ரியும் ஆரம்பிச்சிருச்சு. டூம்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பவர்ஃபுல் வில்லன் காய்ஸ். அவர்கிட்ட இருக்கிற பவரை வச்சு அவரால் என்ன சொல்கிறது, தானஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவர் வந்து கில் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவார். இந்த இது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டூம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஜூவோட சன் ஃப்ராங்க்லினை வந்து போய் பார்க்குறாரு. அவர்கிட்ட இருந்து ஏதோ பவர்ஸ் அவர் எடுத்துக்கிறாரா இல்லைன்னு தெரில. அது படம் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாரோட ஃபைட் நடக்குது. இந்த ட்ரெய்லரில் அதனால் ஷோ பண்ணியிருப்பாங்க. நம்ம தார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ம் பிரேக்கர் வச்சு நம்ம டூம் வந்து அடிக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் டூம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சும்மா ஒரு செகண்டில் ஒரு சுண்டு விரலில் தட்டி விட்டுட்டு தாரையும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சு விட்டுருவார். ஸோ தாரே பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லாக அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ம் பிரேக்கர் வச்சு நம்ம தேனோஸ் வந்து அடிச்சிருப்பார். ஆனால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இவர் அசால்ட்டாக தூக்கி தள்ளி போட்டார். ஸோ வந்து இவர் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வில்லன்னு பார்த்துக்கோங்க கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா நம்ம டூம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பவரை யூஸ் பண்ணி சென்டினல்ஸ் எல்லாம் வந்து உயிரோட வர வச்சு அவங்கள வச்சு யூஸ் பண்ணி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அவரோட பவர்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் உயிரோட கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட ஆர்மிக்கு வந்து அவரே வந்து கிரியேட் பண்ணுறாரு கைஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ்பென்ஸோட கேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸு, நம்ம சார்ல்ஸ் எக்ஸேவியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்னிட்டோ, அப்புறம் ஸ்ட்ராமு, அப்புறம் இவர் நம்ம கண்ணிலேயே வந்து சத்தி விடுவார் அவர் ஸ்காட்டு. அப்புறம் இதுவரை ஸ்காட் காமிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம ஒல்வரின் காமிக்கல. மேபி ஒல்வரின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஒல்வரின் கூட ஒரு கிளிப்பில் ஒரு D23 இந்த ஈவெண்ட்டில் பேசியிருந்தார். இவ்வளோ கேஸ்டிங் இருக்கும்போது நீங்கள் ஏன் எக்ஸ்மென் ப்ளஸ் டெட்பூல் ஸ்பைடர்மேனை வந்து நீங்கள் கொண்டு வரக்கூடாது, ஒரு ரவுண்ட் அவுட் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நீங்கள் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி எக்ஸ்மெனும் ப்ளஸ் டெட்பூலும் வந்து இந்த படத்தில் கேஸ்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேபி நம்ம டாபி மார்க் ஸ்பைடர்மேனும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். இதில் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தையே வந்து டூம் வந்து அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. மேபி இது வந்து ஸ்பைடர்மேனோட அந்த டாபி மார்க் அவரோட எர்த்தாக இருக்கலாம். அவரை வந்து அழியும் போது அதை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம வந்து எக்ஸ்மென்ஸ்லாம் ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்மென்ஸோட உலகமும் ப்ளஸ் டாபி மார்க் இருக்க உலகமும் பார்த்திங்கன்னா என்கேஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக எக்ஸ்மென் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலகத்தை அழிக்கிறதுக்கு முடிவு பண்ணி அதை அழிச்சிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சேடாக நம்ம மேக்னெட்டோ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவர் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே ஒரு விஷயம் ஏதோ பண்ணுறாரு பெருசாக. மேபி ஒரு உலகத்தையே அவங்க அழிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க உலகத்தை காப்பாற்றுறதுக்காக இந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூம் ஸ்டேல வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டூமாக நம்ம ஆர்டிஜே பண்ணியிருப்பார். அவரோட வாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு என்ட்ரி போகும்போது சொல்லுவார் ஐ எம் டூம் சொல்லிட்டு. அயன்மேனில் எப்படி அயன்மேன் சொல்லுவாரோ அது மாதிரி ஐ எம் டூம் சொல்லிட்டு இந்த டூம் ஸ்டேல என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆர்டிஜேவை பயங்கரமான ஒரு வில்லனாக இந்த படத்தில் காட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அது இல்லாமல் இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு எர்த்து காய்ஸ். 616ம் அப்புறம் இவங்க நம்ம நார்மல் எர்த்தும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இவங்க வந்து நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் எர்த்தில் தான் நம்ம டாக்டர் ரூம் பிறந்து வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து
இவரு சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் சைல்டு ஒரு இன்னசென்ட்டா தான் இருக்காரு. அதாவது ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருக்காரு. ஆனா வந்து போக போக பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி பிளஸ் அவங்க அம்மா எல்லாம் இறந்ததுனால, இவரு ஒரு வில்லனா மாறுறாரு, கெட்டவனா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பழையோட வெஞ்சன்ஸ்லாம் வந்து வச்சுக்கிட்டு புதுசா ம் அதாவது அவர் பவர்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அவரு கரெக்ட்டா டைம் பார்த்து எல்லாரையும் அடிக்கிறாரு. இதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. அதாவது நம்ம தாவர்கிட்ட ஃபைட் வரும்போது, உன்னை வந்து ஹெல்லுக்கு அனுப்பிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹெல்லே நான் தான்டா அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ பார்த்தீங்கன்னா, அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்துக்கோங்க கைஸ். இந்த இதில் வந்து நம்ம ஒக்காண்டாவோட வந்து வந்து நம்ம சுரி வராங்க. அப்புறம் அவங்க ஒக்காண்டாவோட சில சீன்ஸ்லாம் கூட வருது. இப்போ ஒக்காண்டாவில் ஏதோ ஒரு ஃபைட் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் இந்த ட்ரைலரில் இன்னும் அவங்க ஷோ பண்ணல. ஆனால் இந்த காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டூம்ஸோட ஒரு சிஷ்யனாக இருப்பாங்க. அதாவது டூமோட ஒரு உதவியாளராக தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதாவது இருப்பார். அதுக்கப்புறமா அவர்கிட்ட இருக்க எல்லா சீக்ரெட்ஸையும் கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறமா நான் டாக்டர் டூமுக்கே எதிராக ஒரு ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது தான் தெரியும் ஸ்ட்ரேஞ்ச் இருக்குது, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம் கைஸ். கைஸ் அதுக்கப்புறமா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா, கைஸ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கைஸ் இந்த மூவி வரதுக்கு முன்னாடி நமக்கு 4 மாதம் டைம் இருக்குது. ஆக்சுவலாக அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்வலோட அயன்மேன் சீரீஸ் ப்ளஸ் சிவில் வார்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கி சீரீஸ், இது அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி எண்டு கேம், இந்த மூவிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மூவி உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக நீங்கள் மொத்தம் நீங்கள் மார்வலும் ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸ்மேன்லேருந்து ஆரம்பிக்கணும் 2002 இருந்து. ஸோ அவ்வளோ லாங் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த 2010லேருந்து வந்த அவெஞ்சர்ஸோட சீரீஸில் நீங்கள் அவெஞ்சர்ஸ் எண்டு கேம், அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அயன்மேன் 1, 2, 3, சிவில் வார், ஸோ இந்த மாதிரியான மூவிஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா இந்த மூவி ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இல்லைன்னா சுத்தமாக புரியாது கைஸ். முக்கியமாக நீங்கள் லோக்கி சீரீஸ் பார்த்துருக்கணும். லோக்கி தான் இது இந்த மல்டிவர்ஸில் கிக் ஆஃப் பண்ணுது. அதில் தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவே நமக்கு வந்து கிக் ஆஃப் ஆகுது. ஸோ அதனால் லோக்கி சீரீஸ் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. டிஸ்னியில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மூவி ஓரளவுக்கு புரியும். லோக்கியுமே இந்த மூவியில் கண்டிப்பாக என்ட்ரி கொடுப்பாரு. ட்ரெய்லரில் ஒரு சில சீனில் காமிச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா சூப்பர் ஹீரோஸும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா டாக்டர் டூமோட பவர் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து மெயின் ஹீரோவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட் இருக்குது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரீடு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் டூமுக்கு நிகரான சேம் அவர் நாலேஜ் வச்சுருக்காரு. ஸோ வந்து ரீட் கண்டிப்பாக வந்து டாக்டர் டூமை டிஃபீட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிப்பாருன்னு நினைக்கிறேன் கைஸ். கைஸ் மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை மீண்டும் ஒரு அற்புதமான ரிவ்யூஸில் சந்திக்கிறேன். ஸோ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கு செம்ம ஹைப் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக மூவி வந்தோடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ போடுறேன் கைஸ். ஓகே கைஸ், பை பை, டாடா.